பாகம் 1. அரசரின் விசித்திர போட்டி. ஒரே ஒரு பொய் சொல்லி மன்னரை சிரிக்க வைக்க முடியுமா? அது முடியாதுன்னா உங்க புத்தி கேள்விக்குறி. விஜயநகர அரண்மனை. அரசர் ஒரு நாள் முழுக்க கூட்டம், நீதிமன்றம், புகார்கள் இப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சலிச்சு போனார். என்னடா இது வாழ்க்கை, சிரிப்பே இல்ல என்று மூச்சு விட்டார். அந்த நேரம் ஒரு அமைச்சர் சொன்னார், அரசே, நீங்க சிரிக்கவே மாட்டீங்க, யாராலும் முடியாது. அரசர் உடனே கோபம். யாராலும் முடியாதா? நான் பார்ப்பேன். போட்டி அறிவிப்பு. அடுத்த நாள் முழு ராஜ்யத்திலும் தப்பாத்து ஒலித்தது. யாராவது மன்னருக்கு ஒரு பொய் சொல்லி சிரிக்க வச்சா 100 பொன். மக்கள், அட, இது ரொம்ப ஈஸி, நாமலா ஜெயிப்போம். காமெடி போட்டி ஆரம்பம். அரண்மனை ஹால்ல கூட்டம் குவிந்தது. முதல் போட்டியாளர், அரசே, நான் நேற்று சூரியனோட சேர்ந்து டீ குடிச்சேன். அரசர் முகம் சுளிச்சார். அவன் காலையிலவே வேலைக்கு போயிருப்பான், நீ போ. இரண்டாவது, நான் மழை வரும்போது வானத்து குடை போட்டேன். அரசர், வானத்துக்கு குடையா, உனக்கு புத்தி இல்ல. மூன்றாவது, என் கோழி ஒரு நாள்ல 100 முட்டை போட்டுச்சு. அரசர், அது கோழியா இல்ல மெஷினா? மக்கள் சிரிச்சாங்க, ஆனா அரசர் சிரிக்கவே இல்ல. மக்கள் பயம், இந்த மன்னரை சிரிக்கவே முடியாது போல, 100 பொன் கனவுதான். அந்த நேரம் அரண்மனை வாசலிலிருந்து மெதுவா நடந்து வர்றார் தெனாலிராமன். முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு, கண்களில் ஒரு பிளான். அமைச்சர்கள், இவனாலையும் முடியாது. தெனாலி வந்து வணக்கம் சொன்னார். அரசே, நான் பொய் சொல்ல மாட்டேன். அரசர், அப்போ நீ போட்டியில இருக்க முடியாது. தெனாலி சிரிச்சார். அதுதான் நான் சொல்ல வர்ற பொய். அரசர், என்ன? தெனாலி, நீங்க என்ன சிரிக்க வைக்க முடியாது என்றது அதுதான் பெரிய பொய். அரசர் ஒரு நிமிஷம் சைலண்ட், பின் சிரிக்க ஆரம்பிச்சார். காமெடி வெடிப்பு. அரசர், இது என்னடா ட்விஸ்ட் லாஜிக், பொய் சொல்லாமலே என்ன சிரிக்க வச்சிட்ட. மக்கள், அட, இதுதான் தெனாலி. அமைச்சர்கள் முகம், இவனே இப்பவும் ஜெயிச்சிட்டானே. பரிசு தர நேரம். அரசர், 100 பொன் உன்னோடது. தெனாலி சிரிச்சு சொன்னார், அரசே, நான் பொய் சொல்லவே இல்ல. ஆனா எல்லாரையும் குழப்பிட்டேன். அரசர், அதான் உன் ஸ்டைல். ஆனால் அமைச்சர்கள் மனசுல ஒரு சதி ஆரம்பிச்சிட்டது. இந்த தெனாலியை எப்படி தடுக்கலாம்? டு பி கண்டினியூட் இன் பார்ட் பி. இன்னும் பெரிய காமெடி பிளஸ் சதி வருது. இன்னும் இப்படி பக்கா காமெடி கதைகள் பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.